ஆக இந்த சூழ்நிலை 4 வயசுல வந்த கமலஹாசன் கூட தூக்கி வளர்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்பவே அந்த மாதிரி சுறுசுறுசுன்னு இருப்பான். எந்த விஷயத்தையும் கற்றுக்க துடிப்பான். அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஸ்டுடியோ பூரா சுற்றி காமிச்சேன். இதுதான் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், இதுதான் லெவல். 4 வயசுலயே 4 வயசுல கொண்டு போய் அவனுக்கு சுற்றி காமிச்சேன். அவனையும் கற்றுக்கிட்டான். அதே மாதிரி ஷார்ட் முடிஞ்ச பிறகு இப்போ அந்த பசங்கள்லாம் எல்லாம் விளையாடுவான். 10 பசங்க நடித்தான். 10 பசங்களும் விளையாடுவான். இவன் மட்டும் காணா போயிடுவான். எங்கடா போயிருக்கான் தேடணும்னு ஸ்டுடியோ பூரா தேடணும்னா அங்கே ப்ரிவியூ தியேட்டர் இருக்கும் ஸ்டுடியோவில். அந்த ப்ரிவியூ தியேட்டர்கிட்ட போய் அந்த ஆப்ரேட்டரை கெஞ்சி என்னை தூக்கி வச்சு படம் காட்டுன்னு சொல்லி ஆப்ரேட்டர் தூக்கி வச்சு படத்தை காட்ட படம் பார்ப்பான். அங்கேருந்து அவனை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த மாதிரி படம் பார்த்தேன், என்ன பார்த்தேன் அப்படின்னா அங்கே என்ன நடந்ததோ அதை நடிச்சு காட்டுவான். அந்த பாட்டை பாடி காட்டுவான். நிச்சயமாக பெரிய ஆளாக வருவான்டா, இப்போவே இவ்வளவு இதை கற்றுக்கிடுங்கிற ஆசை இருக்குது. ஆகவே விளையும் பெயர் முளையிலேயே தெரிகிற மாதிரி கமலஹாசன் ஒரு சிறந்த கதாநாயகனாக தமிழகத்துக்கு